இந்தியா டுடே சி ஓட்டர் அந்த கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு 45% என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஆல் இண்டியா லெவலில் அவங்க எடுக்கிறதுனால அது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக மாதிரி அவங்க கணக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து கணிப்பு. ஓகே, அந்த அவங்களுடைய கூட்டல் கழித்தல் அவங்களுடைய கால்குலேஷன்ஸ்க்கு அவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இப்போது இதில் 45% என்பது ஏனென்றால் அவர்கள் 47% திமுக கூட்டணி நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் பெற்றார்கள். இப்பொழுது ஸோ இந்த 2 வருடத்தில் என்னை பொறுத்தவரையில் 2% தான் குறைந்திருக்குமா என்றால் இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1 or 2% அதிகமாகவே சொல்லுவேன் நான். ஆனாலும் அந்த 45 அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அது 43, 42 இருக்கும் என்று என்னுடைய கணிப்பு. ஏனென்றால் எப்பொழுதுமே ஒரு 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 ஆட்சி முடிகின்ற சமயத்தில் அந்த ஆட்சி செய்த முடிவுகள், அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், அதில் சில பேருக்கு வந்து ஏமாற்றங்கள் இருக்கும், அவங்க எதிர்பார்த்தது நடைபெற்றிருக்காது. ஸோ ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை என்னை பொறுத்தவரையில் ஒரு 5% மக்களுக்கு, அதாவது ஓட்டு போட்டவர்கள், அந்த கூட்டணிக்காக போட்டவர்களில் ஒரு 5% அதிகபட்சமாக இருக்கும் என்கிறது என்னுடைய இது ஒரு தம் ரூல்னு வச்சுக்கலாமே. அதுபடின்னு போட்டிங்கன்னா 47 வந்து 42 இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால் அவர்கள் 45 என்று சொல்லியிருக்கிறார்கள். அது பின்ன இருக்கலாம். அதில் ஒன்றும் ஒரு பெரிய இதில் ஒன்றும் என்னை பொறுத்தவரையில் இதில் ரிஜிடோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படி பார்க்க தேவையில்லை. என்ன அடிப்படையில் ஒன்றுன்னா, இன்று வரை நமக்கு தெரிகின்ற ஒரு அறிகுறிகளை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது இன்று வரை, அதாவது இப்பொழுது வந்து இன்னும் கூட்டணியெல்லாம் முடிவாகவில்லை, இன்னும் சில கட்சிகள் 2 பிரதான கட்சிகளுக்கும் 2 பிரதான கூட்டணிகளுக்கும் வரும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற சமயத்தில் இருந்தாலும் கூட நம்ம வந்து அது பார்த்தோம்னா திமுக தலைமையிலான கூட்டணி அதுதான் முன்னணியில் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. என்னுடைய கணிப்பில் நமக்கு வருகின்ற தகவல்களை தான் வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதாவது அதனால் இது 45 42 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையில் வேணா சில வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர யார் முன்னணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்று வரை என்னை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி முன்னணியில் இருக்கிறது. அதுக்கு அவருக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கட்சி கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் குழப்பங்கள் இருக்கிறது, இது வேறுபாடு இருக்கிறது, அதெல்லாம் ரைட், அது இருக்கும். அப்புறம் இன்னும் நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது மற்ற கட்சிகளுக்கும் சில வித்தியாசங்கள் வரும். ஓகே, கடைசி நிமிஷத்தில் சில ட்ராமாட்டிக் இதெல்லாம் நடைபெறலாம். அதெல்லாம் நம்ம வந்து தமிழக அரசியல் எல்லாம் பார்த்தது தான். ஆனாலும் கூட நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவர்களுக்கு வந்து அந்த 42 அந்த இது இருக்கு இல்லையா, இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு சில கட்சிகள் இல்லாமல் போனாலும் கூட அது ஒரு இதுவாக்க தான் சொல்கிறேன், ஹைப்பாத்தட்டிக்கலாக தான் சொல்கிறேன். இது பின்ன அவங்க அந்த முன்னணியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் 2024க்கு பிறகு, மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு திமுக வந்து 2026 தேர்தலுக்கான ஆயத்த பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அடித்தட்ட இது வரைக்கும் இருக்கின்ற கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப அதை அவர் சிறப்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுதுமே இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆக்டிவாக இருக்குது. அதாவது கட்டமைப்பு இருக்கலாம், ஆனால் அது செயல்படுகின்ற ஒரு திறனோடு செயல்படுகின்ற முறையோடு இருக்கணும். ஓகே, கட்டமைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு அது ஒரு அலங்கார பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை, ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஸோ அப்படி இல்லை, அவங்க இது இருக்குது. அப்புறம் இந்த ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு அந்த பார்ட்டி வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணார்கள். அதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதனால் அவங்க வந்து ஒரு தொடர்ச்சியாக தொகுதி வாரியாக அந்த வட்ட வாரியாக பார்வையாளர்கள் இதுகளாம் போட்டு, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கட்சி அதாவது 234 தொகுதிகளிலுமே திமுக நின்றுன்னா என்ன பண்ணுமோ அந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் 1.5 வருட காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் நம்ம வந்து அதுக்கு இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது.
அதுக்கு பிறகு அந்த ஆட்சியில் இருக்கின்ற பல விதமான அவங்களுக்கு நல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதுக்கும் ஒரு இது இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் மாற்று கருத்து இருக்கலாம். இப்போ நீங்கள் சில பேர் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கவில்லை, இன்றும் நீங்கள் அதை பங்களிப்பு இது இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் சில பேர் அது ஏமாற்றம்லாம் இருக்கலாம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சில பேருக்கு சில இவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்ட் டைம் டீச்சர்ஸுக்கு செய்யலை, அப்புறம் நர்சஸ்க்கு செய்யலை, அவங்களுக்கு செய்யலை, இவங்களுக்கு செய்யலை, அப்படி இப்படின்ற பல வெவ்வேறு பிரிவினருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில குறைகள் இருக்கலாம். பட் இதெல்லாம் நான் தான் கூட்டி கழித்து பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரையில் அது ஒரு 42% நிற்குங்கிறது தான் என்னுடைய இது. அதை அவர்கள் வேறு ஏதாவது ஒரு கூட்டணி வேறு ஏதாவது கூட்டணி இந்த 42% விட அதிகமாக வாக்குகள் வாங்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நம்ம அந்த அடுத்த கேள்வியில் பார்க்கும் பொழுது அஇஅதிமுகவுக்கு அவங்க 33% கொடுத்துருக்குறாங்க. அது அவங்க 41% அவர்கள், அதாவது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 23% வாங்கித்து. அதுக்கப்புறம் இவங்க பாஜக தலைமையிலான கூட்டணி 18% வாங்கித்து. ஸோ 41, 42 கூட வச்சுக்கலாம். இப்போ 42 33 குறையுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரையில் குறையுமாங்கிறது குறையாது. 37, 36 அந்த ரேஞ்சில் இருக்குமே தவிர 33, நான் இன்னும் சொல்லணும் 2-3 பாயிண்ட் நான் அதிகமாகவே அவர்களுக்கு நான் அந்த அஇஅதிமுக பாஜக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு அந்த மார்க்ஸ் கொடுப்பேன் நான். பட் என்ன இருந்தாலும் அந்த வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கும். திமுக தலைமையிலான கூட்டணி 42%னா இவங்க 36, 37, மிஞ்சி போனால் 38 கூட வாங்கலாம். அந்த ஒரு 4%, 3% அது தெரிகிறது, அந்த வித்தியாசம் தெரிகிறது. இப்பொழுது இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் ஃபேக்டர் வேறு இதில் இருக்குது. விஜய் காரணி, அது தாவேக்கா காரணியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அவர் இப்போ சமீபத்தில் 2024 உங்களுக்கு அக்டோபர் மாதம்தான் ஒரு பெரிய மாநாடு விக்கிரவாண்டியில் வச்சு வரார். அவர் ஒரு பெரிய அளவில் வரார். அவர் மக்களவைத் தேர்தலில் பங்கேற்கவில்லை. அதுக்கு முன்னாலேயே கட்சி ஆரம்பித்து விட்டதாக சொன்னாலும் கூட கட்சி என்பது செயல்பட துவங்கியது அக்டோபர் மாதத்துலேருந்து 2024. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இளைஞர்கள் மத்தியில், இளைஞர்கள்னால் அந்த இளைஞர்கள்னால் யாருங்கிறத நம்ம சொல்லணும். அதனால ஒரு 40 வயது ப்ளஸ் 40 ப்ளஸ் என்று வைத்துக்கொள்ளலாம். 40 என்பதே மிடில் ஏஜ் தான். ஓகே, ஸோ அவர்கள் இளைஞர்களானா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க இளைஞர்கள். பட் எனிவே, ஸோ 40 வயதுக்காரர்கள் வைத்துக்கொள்ளலாம். அதுவரையும் அவர்கள் பொதுவாக அவர் மீது ஒரு மோகம், ஒரு ஈர்ப்பு இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு தரமும் ஒவ்வொருத்தர் மீது ஒரு ஈர்ப்பு, மோகம் இருந்தது. ஓகே, அது மாதிரி இந்த தரமும் இருக்குன்று தான் நான் கருதுகின்றேன். அதில் எந்த அளவிற்கு படித்தவர்கள், ஒரு நல்ல வேலைக்கு போகிறவங்க, ஒரு ஒயிட் காலர் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் இவருக்கு உயர் படிப்பு படித்தவர்கள் எத்தனை பேர் விஜயனுடைய ஆதரவாளராக மாறுவார்கள், வாக்காளர்களாக மாறுவார்கள். அவர் விசிறிகளாக இருக்கலாம், அவர் அபிமானிகளாக இருக்கலாம், அது எதுவுமே தவறு அல்ல. எந்த அளவிற்கு அவர்கள் வாக்குகளை போடுவார்கள், அது ஓரளவுக்கு கீழே இருக்கிறவங்க, இப்போ பொருளாதார ரீதியில் இன்னும் வளராதவர்கள், இன்னும் பின்தங்கி இருக்கிறவர்கள், அவர்கள் மத்தியில் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு உந்துதல் இருக்கலாம். பட் ஆனால் அது பொருளாதார ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற, அவர் ஓரளவுக்கு வளர்ந்திருக்கின்ற அவர்களுடைய மத்தியில் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏனென்றால் அவர் எந்த திட்டங்களையும் பற்றி இன்னும் அவர் பெருசாக பேசலை. ஓகே, இந்த இளைஞர்களுடைய பட்டாளத்தை அவர்கள் அந்த வாக்குகளை அவர் இது பண்ணுவார், அறுவடை செய்வார் என்று சொல்லப்படுகின்ற விஜய் இதுவரையில் இளைஞர்களுக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? அவர்கள் இன்றைக்கி பொதுவாக உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இதுக்கு என்ன வைத்திருக்கிறார், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்றால் இது வரைக்கும் அது எதுவுமே அவர் சொல்லலை. ஓகே, இந்த 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 வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த வயதுக்குரிய இளைஞர்களை வைத்திருக்கின்ற குடும்பங்களுக்கு அவர் என்ன சொல்கிறார் அதுவும் தெரியல. அது ஒன்றுமே இது வரைக்கும் அதை பற்றிலாம் அவர் எந்த விதத்திலையும் எங்கேயுமே அவர் பேசவில்லை. ஓகே, பொதுக்கூட்டத்திலையும் பேசலை,
அவர் வந்து பாரம்பரியமாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் நடைமுறை செய்கின்ற அந்த பயணம் இருக்கு இல்லையா, மாநிலம் முழுவதும் போகிறதுங்கிறது அதெல்லாமும் அவர் பெருசாக செய்யலை. ஓகே, கரூர் துக்ககரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டது. அதனாலேயே அவருக்கு ஒரு 2-3 மாதங்கள் சென்று விட்டன. பட் அதுக்கு முன்னாலேயும் கூட அவர் செஞ்சில்லை பெருசாக ஒன்றும். அவர் என்ன இது பண்ணல. இல்லை, நீங்கள் வந்து இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, பாட்காஸ்ட்டு, கான்வர்சேஷன் இந்த மாதிரி செய்யலாம். இப்போது இது போது கொரோனா பொழுது சரியோ தவறோ, அதாவது நம்ம வந்து பட் அதெல்லாம் பயன்படுத்தி விட்டார். ராகுல் காந்தி வந்து ரகுராம் ராஜோட பேசினார், வேறு சில அந்த மாதிரியும் செய்யலாம். அந்த மாதிரியும் ஒன்றுமே செய்யலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஊடகவியலாளரையும் சந்திக்கிறது இல்லை, பத்திரிகையாளர் சந்திப்பும் கிடையாது. ஓகே, சரி, உங்களுக்கு பிடித்த ஊடகவியலாளர்கள் யார் மீது உங்களுக்கு அதிகமாக ஒரு அதீத அன்பு இருக்கிறதோ அவங்களையாவது கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னா அதுவும் இல்லை. சரி, அவங்களாம் வேணாம், நீங்கள் உங்களுடைய நிர்வாகிகளில் யாரோ ஒருத்தரை, அவர் யார் வேணா இருக்கலாம், புஷி ஆனந்தா இருக்கலாம், மாதவர்ஜுனாவாக இருக்கலாம், அவங்கள வைத்தாவது ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் வைத்து இதெல்லாம் நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம், இதெல்லாம் பற்றிலாம் யோசித்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு அது சொல்லணும். எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அப்புறம் வந்து பெண்கள், அப்புறம் வந்து கிறிஸ்தவர்களில் வந்து அந்த கத்தோலிக்கர்கள், அப்புறம் சிஎஸ்ஐ அவங்க மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதாக சொல்கிறார்கள். அப்புறம் எஸ்சி மக்கள் இது இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து விமன், அதாவது பெண்கள் மத்தியில் வயது பிரிவு இல்லாதபடி கூட அவருக்கு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அதெல்லாம் வந்து அப்புறம் கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்குல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பட் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம அவர் அந்த வாக்குப்பதிவு அன்று நம்ம வாக்கு எண்ணிக்கை போது தான் தெரியும். பட் என்ன இருந்தாலும் இவர் எந்த பிரிவினருக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு இதை செய்ய போகிறோம், இது நாங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே கூட சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லலாம், உங்கள் இதில் சொல்லலாம். பட் என்னென்ன நாங்கள் மனசில் வச்சுருக்கோன்னு ஒன்றும் சொல்லலை. அவர் மனதோடையே வைத்திருப்பார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் அந்த 15% வாக்கு அவர் பெறுவார் என்பது நான் வந்து அவங்க அதை சொல்கிறாங்க. அது முன்ன பின்ன இருக்கலாம், அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே ஃபார்மேஷன், அதாவது திமுக மற்றும் அஇஅதிமுக அல்லாத ஒரு அரசியல் கட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 15% வாக்கு எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது. ஓகே, 15% வாக்கு இருந்து வந்துட்டே இருக்குது. அது நீங்கள் இப்போ போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா 18% சொச்சம் பாஜக தலைமையிலான கூட்டணி வாங்கிச்சு, 8 சொச்சம் இவர் வாங்குறாரு, சீமான் வாங்குறாரு. ஸோ 26%. நான் வந்து ஒரு 15%. ஸோ இவர் அந்த 26%ல் ஒரு 15% இவர் வந்து பெறலாம். அப்படி பெற்றார்கள், பெறலாம், நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் நீங்கள் அது மட்டும் இல்லை, நீங்கள் நான் சொல்கிறது 1996 ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை என்று சொல்லப்பட்ட சமயத்தில், ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை என்று சொல்லப்பட்ட சமயத்தில் கூட மதிமுக, ஜனதாதளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணி, அப்புறம் வந்து பாமக, திவாரி காங்கிரஸ் ஒரு கூட்டணி, பாஜக, இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கனாலே 16% வராங்க. ஓகே, அது எதுக்கு, இவங்களுக்கு எதிரான ஜெயலலிதாவுக்கு எதிரான பயங்கரமான அலை என்று சொல்லப்பட்ட தேர்தலையே கூட 15-16% வாங்கியிருக்காங்க. 2021 நீங்கள் சீமான், தேமுதிக, அமமுக, அவங்க மக்கள் நீதி மையம் இவங்களை சேர்த்திங்கனால 11-12 வந்துடுது. ஸோ அதனால் அது எப்பொழுதுமே இருக்குது, அந்த ஒரு 15, குறைந்தபட்சம் 15% இருக்கிறது. அதை அவர்கள் பெறுவார்கள். அதனால் நீங்கள் அதை பார்த்தோம்னா இதெல்லாம் இது பண்ணி பார்க்கும்பொழுது அஇஅதிமுக வெற்றி பெறுவது, அதாவது அவங்க 2வது இடத்திற்கு தள்ளப்படுவதில், 2வது இடத்திலே அவர்கள் இருப்பதற்கு இவர் ஒரு காரணியாக அமையலாம். ஓகே, 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தாவேகாவுக்கு வந்து அந்த அரசு மீது இருக்கின்ற ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு இல்லையா, அது கொண்டவர்கள் வந்து தாவேகாவுக்கு மேலே ஓட்டு போடலாம். எங்களுக்கு ஏடிஎம்கே மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டு போடலாம். ஸோ அதனால் அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறவங்க அந்த வாக்குகள் 2 இதுக்கு பிரியும் பொழுது, 2 அணிகளுக்கு பிரியும் பொழுது, 2 கட்சிகளுக்கு பிரியும் பொழுது, அந்த இருக்கின்ற கட்சிகளில் எது பலமாக இருக்கிறதோ அந்த கட்சி முதலாவதாக வரும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட் ஷேர் குறைந்தாலும் கூட, ஏனென்றால் அவர்கள் 47% இருக்காங்க. 47% இருக்கிறவங்க 7% குறையுதுன்னு வச்சுக்கோங்க, 40% கூட குறையுதுன்னு வச்சுப்போமே. 40 குறைஞ்சா கூட அந்த 40 ஓவர்டேக் பண்ணுவதற்கு அந்த அளவிற்கு இவர்களிடம் வந்து
அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் அந்த அளவுக்கு பலம் இருக்கிறதா என்றால் நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா தேமுதிக இன்னும் வரல, அது ஒரு 2%. அப்புறம் வந்து பாமகவில் வந்து சீனியர் ராம்தாஸ் வரல, அவருக்கு 1%, 1.5% அவர் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 2-3 கேட்டிங்கன்னா ஒரு 3.5 குறைஞ்சபட்சம் 3% அவர்கள் குறைந்து விடுகிறது. ஸோ 41 3 போச்சுன்னா 38. ஓகே. ஸோ அதனால் அது வந்து தென் இப்போ எலெக்ஷனில் இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்க ஜனங்க ஓட்டு போடுவாங்க. பட்டு ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கணிப்பினுடைய முடிவுகளை வந்து நான் வந்து அதில் ஒரு சில வித்தியாசங்கள் எனக்கு இருக்கலாம். பட் பொதுவாக அது இன்றைய கள நிலவரத்தை கூறியிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன்.